வணக்கம். நான் உங்கள் மாதவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சென்னையில் நடந்த ஒரு கொடூரமான கொலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாறில் இருக்கிற இந்திரா நகரில் ஃபஸ்ட்டு அவென்யூவில் ஒரு சாக்கு பை கிடக்குது. அந்த சாக்கு பையிலேருந்து ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சாக்கு பையிலேருந்து ரத்தம் வழிகிறது அப்படின்னு. அந்த சாக்கு பையை திறந்தா ஒரு இளைஞருடைய உடல் சடலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டம் துண்டமாக வெட்டி ரத்த கரையோடு இருக்குது. அந்த உடல் மட்டும் கண்டம் துண்டமாக வெட்டி போடாமல் அதுக்கப்புறம் அவங்க மனைவி உடல், அந்த இளைஞருடைய குழந்தை உடல்னு சொல்லி ஒரு குடும்பத்தையே வேட்டையாடி இருக்கானுங்க. எந்த இடம்ன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. எங்கன்னா இவங்க பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார் அப்படின்ற ஒரு நபர் சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காரு. மனைவி குழந்தையோடு வந்திருக்காரு. அவங்க கட்டட வேலை தேடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தான் சென்னை வந்திருக்காரு. கட்டட வேலைக்காக வந்திருக்காரு. கட்டட வேலை கிடைக்காம ஒரு சின்ன இடத்துல கட்டட வேலை அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த இடம் எங்கே அப்படின்னா, கரெக்டாக சொல்ல போனால் தரமணியிலேருந்து அந்த பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு அருகாமையில் அந்த கட்டட வேலை நடக்குது. ஒரு சின்ன செக்யூரிட்டி ரூமில் அவங்களுக்கு தங்க ஒரு அனுமதி கிடைக்கிது. அப்படி தங்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் அந்த 3 பேர் கிட்டத்தட்ட ஃபுல் போதையில் அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே நுழையிறானுங்க. நுழையும் போது கௌரவ்குமாரோடைய மனைவி, அவங்களுக்கு 21 வயது பெண், அவங்கள கையை பிடிச்சி கற்பழிக்க முயற்சி பண்ணுறானுங்க. ஃபுல் போதையில், இந்த கஞ்சா போதையோ இல்லை மதுபான சரக்கோ எந்த போதையிலையோ அந்த மனைவி, அதாவது கௌரவ்குமாரோடைய மனைவியை, அந்த பெண்ணை 21 வயது பெண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை தடுத்த கௌரவ்குமாரை, பீகாரை சேர்ந்த இளைஞர் கௌரவ்குமாரை வெட்டி கண்டம் துண்டமாக வெட்டி ஒரு சாக்கு பையில் கட்டி இந்த அடையாறில் இந்திரா நகரில் போட்டுறானுங்க. அந்த மனைவியையும் கற்பழித்து அவங்களுடைய உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி அதை கொண்டு போய் மத்திய கைலாசில் போடுறானுங்க. 2 வயது ஆண் குழந்தை, இந்த அப்பாவும் அம்மாவும் இவனுங்க வெட்டி கொல்றதை பார்த்து கத்தி கதறிட்டு இருந்த நிலையில் அந்த குழந்தைய தூக்கி தரையில் அடித்து தலை செதறி அந்த குழந்தை இறக்குது. இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருக்கிறானுங்க அந்த மூவர். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட தரமணி, மத்திய கைலாஷ், அடையார், இந்த 3 காவல் நிலையங்களுக்கு இடையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது குறிப்பாக ஒரு மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த இரவு முழுவதும் நடந்திருக்கும். அங்கே ரோந்து பணியில் ஒரு போலீஸார் கூட இருக்க மாட்டாங்க. ரோந்து பணி பார்க்காம போலீஸாருங்கள் என்ன செய்கிறாங்க, இதை சென்னை சிட்டி கமிஷனர் அருண் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பத்திரிகையாளர்கள் மேலே போடக்கூடிய பொய் வழக்கு மேலே கவனம் செலுத்துறாரே தவிர பொதுமக்கள் பாதுகாப்புல எங்கன்னா அக்கறை இருக்கா? ஒரு 2 வயசு குழந்தைய தரையில் அடிச்சு சாவடிக்கிறானா, அவனுக்கு எவ்வளவு கொடூர புத்தி இருக்கும். அந்த பெண்ணையும் கற்பழிச்சிருக்கான். அந்த பெண்ணோட உடல் இன்றளவும் தேடுறாங்க, இன்னமும் கிடைக்கல. ஆனா இதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட பேசல. ஏன் பேசல? எல்லாருமே திமுகவுக்கு ஒட்டு ஊதுறானுங்க. இதை கார்த்திகை செல்வன் முதற்கொண்டு எல்லாருமே சன் நியூஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல. இந்த சம்பவத்தை பற்றி பேசியிருக்கணும்ல, 2 நாட்களாவது. இப்போ தான் எல்லாருமே பேச நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த செய்தி ஊடகம், இந்த மீடியா, இந்த சினிமா எல்லாத்துலேயும் மோனோபோலிங் மொத்தத்தையும் திமுக தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு விஷயத்தை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது எவ்வளோ ஒரு கொடுமையை, தமிழகத்தில் வேலை தேடி வந்த வெளி மாநிலத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன நடக்குது? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுல போயிருக்கு. 3 காவல் நிலையங்கள் நடுவில் இந்த சம்பவம் நடக்குது. இரவு முழுவதும் நடக்குது. ஒரு காவல்துறை பணி, ஒரு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடலை. அப்போ எங்க போறாங்கல்லாம்? எல்லா போலீஸும் தூங்குதா? இல்ல ஈசிஆர்ல உதயநிதி நண்பர்களுக்கு காவலாளியா நிக்கிறாங்களா? நடிகைகள், உதயநிதி நண்பர்கள், உதயநிதிக்கு ஈசிஆர்ல நைட்ல காவல்துறை வேலை செய்யுது. ஆனா இங்க இருக்கிற பாதுகாப்பற்ற இந்த மாதிரி இளைஞர்களுக்கு, இந்த மாதிரி ஏழைகளுக்கு, வெளி மாநிலத்தவருக்கு, வறுமை நிலையில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை பாதுகாப்பு தராம இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறுது. இதுல ஸ்டாலின் பேசியிருப்பாரு, காஞ்சிபுரத்துல மகளிர் அணி மாநாட்டில் பிரதமர் கூச்சமே இல்லாம போய் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, பாதுகாப்பா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் பெண்கள்னு வாய் கூசாம போய் சொல்லியிருப்பாரு. பிரதமர் சொன்னது உண்மைதானே?
தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? வெளி மாநிலத்து பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டு பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும்? இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த விஷயம் நடக்காம தடுக்க சொன்னா நடந்த விஷயத்தை தமிழ் ஊடகத்திலேயோ தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ ஒன்று கூட கவர் பண்ணாம தடுத்திருக்காரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவர்னா ஆட்சி நடத்துறாரா இல்ல கண்காட்சி நடத்துறாரா? இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதுக்கு காவல்துறை வெக்கப்பட வேணாம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தார்மீகமா தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனோம். எதுக்குங்க நீ முதலமைச்சரா இருக்கீங்க? நடிகைகளுக்கு நீங்க வேலை பார்க்கறதுக்கா? நடிகைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கா? முதலமைச்சர் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காரு. பலூனக்கா பிக் பாஸ்க்கு போணுமா வேணாமான்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவு பண்றாரு, உதயநிதி நண்பர்கள் முடிவு பண்றாங்க. இதுதான் முதலமைச்சர் வேலையா? காவல்துறை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சா இல்லையா? குறிப்பா பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பே இல்லை. இது சென்னையில் மத்தியில் நடக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு அவுட்டர்லயோ ஒரு வில்லேஜ்லயோ நடக்கல. சென்னை மத்திய கைலாஷ்ல தரமணி, கிட்டத்தட்ட அடையார் சென்டர் பகுதி, அங்க இருக்கிறதெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி முழுவதுமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பெண்கள் வேலை செய்யறாங்க. நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட்னு. அப்போ யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம இந்த தமிழக காவல்துறையும் இந்த முதல்வர் மு.க.ஸ்டாலினும் என்ன பண்றாரு? காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் காவல்துறைக்கு சரியான ஆணையிட்டா காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்? இதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னங்க சொன்னீங்க? காவல்துறை சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கோன்னு எங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். நீங்க இதுதான் உங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதா? அந்த பெண்ணு என்ன கனவோட வந்திருப்பாங்க, பொழப்பு தேடி வந்தவங்க. பீகார்ல இருந்து கௌரவகுமார் என்ற ஒரு குடும்பம் பொழைக்க தமிழ்நாடு வந்துச்சு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் பொழப்பு தேடி வந்தவன ஒரு 3 பொறுக்கி பசங்க, ரவுடி பசங்க போதையில ஒரு குடும்பத்தையே அடிச்சு நாசம் பண்ணியிருக்கானுங்க. இன்னி வரைக்கும் அதுக்கு மேல ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்களை இப்பதான் பிடிச்சி விசாரிக்குது காவல்துறை. இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணுச்சு? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கும்? எப்படி அந்த தைரியம் வந்தது? நம்ம ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிட்டு நம்ம வாழ்ந்தெல்லாம் எப்படி அவனுக்கு நினைக்கலாம்? அவனுங்களை என்கவுண்டர் பண்ணோம். ஆனா நேத்து பண்ணாங்களே போலி என்கவுண்டர், இந்த வெள்ளக்காலின்ற ஒரு ரவுடிய அவன், இதெல்லாம் போலி என்கவுண்டர். ஆம்ஸ்டாங் வழக்கில் பண்ணது, திருவேங்கடத்தை பண்ணதும் போலி என்கவுண்டர், சிசிங் ராஜாவை பண்ணது போலி என்கவுண்டர். இந்த போலீஸ்காரனுங்க ரவுடிகள் மாதிரி செயல்படுறாங்க. காவல்துறையா செயல்படாம ஏவல் துறையாகி கூலிப்பட மாதிரி பணம் வாங்கிட்டு என்கவுண்டர் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கும் போது இப்ப இதையெல்லாம் பார்த்தா அது சரின்னு தானே தோணுது. காவல்துறை இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கவுண்டர் பண்ணா பரவாயில்ல, என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய நிலைப்பாடும். ஆனா இப்படி நடக்கிறவனையே கூப்பிட்டு உங்களால என்கவுண்டர் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி நடக்கிறவங்க மேல தூக்கு தண்டனை, அதிகபட்ச ஆயுள் தண்டனை, இவங்களை தூக்கின்னு போய் ஜெயிலில் போட மாட்டீங்க. பத்திரிகையாளர்கள் பின்னாடியும் திமுகவை எதிர்த்து பேசுறவங்க, திமுகவை வந்து யாருமே வந்து விமர்சிக்க கூடாது, அவர்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டு அவர்கள்லாம் சிறையில் தள்ளுற காவல்துறை இந்த விஷயம் நடக்காம தடுத்திருக்கணும்ல. நடந்த உடனே நடக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாத்திருக்கணும். நடந்து அவனை கைது பண்ணி நேரம் சிறையில் அடைச்சி அவனை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அதையெல்லாம் செய்யாத இந்த வக்கற்ற திராணியற்ற காவல்துறை எதுக்கு தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஈசிஆர்ல காவலுக்கு பாதுகாப்புக்கு நிற்குது? ஏன்னா உதயநிதி அங்கதான் இருக்காரா? பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காருங்க முதலமைச்சர். பலூனக்கா பிக் பாஸ்க்கு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்றது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினா? இதுக்காக ஒரு முதல்வர் ஆனாரா? இதுல வேற அவருக்கு ஆசை 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் பெறணும். எப்படிங்க வாங்குவீங்க? பெண்கள் மகளிர் அணி மாநாடு நடத்துறீங்களே, எதுக்கு நடத்துறீங்க? பெண்கள் பாதுகாப்புக்கா? அன்னைக்கு பிரதமர் சொன்னது இன்னைக்கு உண்மையா போச்சு. சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது இன்னைக்கு உண்மையா போச்சு. 21 வயது பெண்ணை ஒருத்தன் கற்பழிக்கிறான், கணவர் மத்தியிலனா அதை தடுக்க வந்த கணவரை வெட்டி கூறு போட்டு சாக்கு பையில போட்டு போறானா? காவல்துறை மேல பயம் இருந்தா அந்த வேலையை செய்வானா? நமக்கு இந்த போலீஸ் வந்து நம்மளை பிடிக்காது, நமக்கு திமுக அரசாங்கத்தோடைய நட்பு இருக்கு, தொடர்பு இருக்கு, நம்மளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இதே சம்பவம் நடந்த கொஞ்ச தூரம் தள்ளி தான் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு. அதே இடத்துல ஞானசேகரன் ஒருத்தன் ஒரு கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணான். அவன் மேல இருக்க குண்டாசை இந்த திமுக அரசாங்கம் தான் ரத்து பண்ணிச்சு. இன்னைக்கு இதே மாதிரி இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்களும் சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் நீதிமன்றத்தில் திமுகவால் என்ன பண்ண முடியும்?
அவங்களுக்கு குண்டாசை ரத்து பண்ணி அவங்களுடைய தண்டனையை குறைக்க முடியும். இந்த மாதிரி திமுக குற்றவாளிகளுக்கு துணை போறதுனால தான் குற்றங்கள் அதிகமாக நடக்குது. இந்த 4.5 ஆண்டுல பாலியல் பலாத்காரம் எத்தனை நடந்திருக்கு? ஒன்றுத்துக்காச்சு திமுக நடவடிக்கை எடுத்திருக்குமா? எத்தனை கஸ்டோடியல் டெத்து? சும்மா இருக்கிற அஜித் குமாரெல்லாம் அடிச்சு சாவடிச்ச அந்த காவல்துறை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்றவன ஒருத்தனையாச்சு ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கா? இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டம் ஒழுங்க சரியா பாதுகாக்காத இந்த திமுக அரசை மக்கள் தூக்கி எறியணும். மக்கள் தங்கள் பாதுகாப்புக்கு திமுக அரசை அப்புறப்படுத்தணும். ஆட்சி அரியணையில் இனி திமுக வரவே கூடாதுன்ற நிலையை மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்கிறோம். எனவே காவல்துறையினர் ஏவல் துறையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு மட்டுமே பாதுகாப்பு தராங்களே தவிர நயன்தாராவுக்கு பாதுகாப்பு தராங்க காவல்துறை, நடிகைகளுக்கு பாதுகாப்பு தராங்க. நம் போன்ற சாமானியர்களுக்கும் ஏழைகளுக்கும் இந்த காவல்துறை பாதுகாப்பே இல்லை. இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் அவர்கள் பாதுகாப்பை அவர்களே பார்த்துக்கணுன்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு நல்ல முடிவு கட்டணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.